இன்றைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, எஸ்எல் ஹண்டிங் ஸ்பைக்லாம் வந்து வந்து போகுது. என்ன தான் மார்க்கெட்டில் நடக்குதுன்னு தெரில. நம்மளை ஒழுங்காக ப்ராஃபிட்டும் பண்ண விட மாட்டாங்க. அதுக்குள்ளே அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு வேறு எல்லாம் சொல்கிறாங்களே தவிர, ப்ரோக்கரேஜ் இது அது என்ன என்ன பண்ணுறேன்னே தெரில. சரி, நம்ம இதை முதல்ல பார்த்துருவோம் என்னன்னு. இது பார்த்தீங்கன்னா புது ஸ்ட்ராட்டஜி. இது இன்றைக்கி ஆர்டர்ஸ் எதுவும் எடுக்கலை. இன்றைக்கி எடுத்து வச்சுருந்தேன், பட் ஆர்டர்ஸ் எதுவும் எடுக்க முடில. ட்ரெண்ட் டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எஸ்எல் அந்த பெரிய கேண்டில் இங்கே பாருங்களேன், இந்த பெரிய கேண்டிலில் என்ட்ரி எடுத்துச்சு. என்ட்ரி எடுத்துகிட்டு ரிவர்ஸ். இதான் வந்து இது லிக்விடிட்டி ஸ்வைப்பிங். ஸோ இதுக்கு நம்ம வந்து எதுவும் ஆல்ட்ரா பண்ண முடியாது. அடிச்சுட்டு திருப்பி இறங்கியிருக்கு. சப்போஸ் அப்படியே இருந்ததால் கூட ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் ட்ரைலிங் மூவ் ஆனதில் அதுவும் ஹிட் ஆகுது. ஸோ இது நம்ம எதுவும் பண்ண முடியாது. என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு போய் வச்சாலும் அப்படி தான் இருக்குங்க பாருங்கள். எடுத்துகிட்டு திருப்பி வரும். ஏன்னா ஆர்டர் உங்களுக்கு இங்கே தானே வரும். நம்ம ஆர்டர்ஸ் இங்கே எடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லை. இது லிக்விடிட்டி ஸ்வைப்பு, பட் அப்சைட் தான் மூமெண்ட்டு. நம்ம ஸ்கேல்பிங்கில் எதுவும் ஸ்கேல்பிங்கில் எடுத்திருக்கோம். ட்ரெண்டு டைரெக்ஷன் பார்த்து தான் போகும். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு அதில். ஓகே, பார்ப்போம், ரெக்கவரி பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா, இதுவும் ஆர்டர்ஸ் நிறைய விழுது. அதான் என்ன பண்ணுன்னு தெரில. ப்ராஃபிட் எடுத்தால் அதிலே போயிடுது, ப்ரோக்கரேஜில் போயிடும் போல் இருக்குது பொசிஷன்ஸ். ஸோ இன்றைக்கி நிஃப்டி இது ஆக்சுவலாக இந்த என்ட்ரி எடுத்துருக்கூடாது, பட்டு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளது மார்னிங் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்து லாஸ் ஆகிருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அடுத்து என்ன பண்ண முடியும்னு. எல்லாம் இதில் தான் பிரச்சனை. இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு ஒழுங்காக மூமெண்ட் இல்லை. எஸ்எம்சி படி பார்த்தா கரெக்டாக தான் மூமெண்ட்டு எடுத்துகிட்டு லிக்விடிட்டி ஸ்வைப் எடுத்து ஆர்டர் பிளாக்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கோம். பட்டு நம்மளால் உட்காந்து பண்ண முடியல. அதான் ஒரு பிரச்சனை. என்ன பண்ணன்னு தெரில, உடம்பு ஒத்துக்கிட மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதாச்சும் பண்ணுவோம் புதுசாக. இதாக பண்ணி தான் ஆகணும். நிஃப்டியும் அப்படி தான். ஆனால் நிஃப்டி ஒன் சைட் மூவ்மெண்ட்டு. பட் பாருங்கள், இவ்வளோ இது கொடுத்து திருப்பி எஸ்எல்என்ட்டு ட்ரைலிங் அடிச்சுட்டு தான் போகும். அதான் இதில் ஒரு இஷ்யூ தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், எல்லாமே இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் பாருங்கள். இப்போ நம்ம செல் என்ட்ரி எடுத்துருப்போம். இங்கே எடுத்திருந்தால் பிரச்சனை இல்லை. இதில் ஆர்டர் ஆனால் டார்கெட் நம்ம போட மாட்டோம்ல. இது ஜஸ்ட் ஒரு கேண்டில் தான் போயிட்டு வருது. அதுதான் இஷ்யூ, வேறு ஒன்றும் இல்லை. சரி, நம்ம இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணலாம். நான் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன். 2-3 ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி செட் ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதில் முடிவு பண்ணுவோம் என்ன பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு. ஸோ இதான் இன்றைக்கி ஒரு அப்டேட்டு. பார்த்துருப்பீங்க 3 வருங்க. இதில் லாஸு ஸ்கேல்பிங்கில் ப்ராஃபிட்டு, பட் ப்ரோக்கரேஜ் போயிடும். ட்ரெண்ட் டைரக்ஷனில் ஆர்டர் புக் எக்ஸிக்யூட் ஆனது பாருங்கள். அங்கே வேணும் ட்ரைலிங் தான் அடிச்சிருக்கு. இல்லை, எஸ்எல் அப்படியே வந்து ஒரு லிமிட் ஆர்டரில் அடிச்சிட்டு, லிமிட் ஆர்டரில் இவ்வளோ தள்ளி அடிச்சிருக்கு என்னன்னு தெரில. அந்த ஸ்பைக்கில் போட்டதால் அப்படியே வந்திருக்கும். சரி, இன்னொரு நாள் பார்ப்போம் எப்படி முடியுதுன்னு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இல்லைன்னா ஃபாரெக்ஸ் மூவ் ஆக வேண்டியது தான், வேறு வழி இல்லை. ஓகே, தேங்க்யூ பாய். இன்றைக்கி உள்ள அப்டேட்டு தான். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், இன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டில் கொஞ்ச நாள் பண்ணாதீங்க. இன்றி இந்த நியூஸ் வர அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். அது வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பண்ணி தானே ஆகணும். நம்ம ப்ராஃபிட் எடுத்தால் தான் மெடிக்கலுக்கெலாம், ஏன் மெடிக்கலுக்கு சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, வாங்கினது கொடுக்கறதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ.